ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோவாகவே இந்தியன் விலாக்ஸே போட்டுட்டு எனக்கே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. இங்கே வீட்டில் இருந்து லாங் வீடியோ எடுத்து ஹெல்த்துக்கு என்ன தான் ஆச்சு, என்ன ப்ராப்ளம்னால நான் வீடியோ போடலை, இது எல்லாமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த கிளிக் பை டைட்டிலும் நான் வைக்கலை. இதுக்கப்புறம் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறது உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் பாருங்கள். ஏன்னா என்ன டைட்டில்லையும் தம்ப்நெயிலையும் கொடுத்துருக்கேனோ அது மட்டும்தான் வீடியோவாக இருக்க போகுது. காலையில் இன்றைக்கி நேரமே எந்திரிச்சிட்டேன். ஏன்னா முகிலுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கணும். ஒரு நாள் பன்னீர் கார்ன் கட்லெட் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருப்பேன் ஃப்ரிட்ஜில். முந்தின நாள் நைட்டு உங்களுக்காக கொஞ்சம் செஞ்சு காமிச்சிட்டு மற்றதெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்த நாள் காலையில் தான் இந்த வீடியோவும் நான் எடுத்திருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆக்டிவ் ஆகிட்டே இருக்கேன். அது வரைக்கும் அவர் தான் ஸ்கூல் லஞ்செல்லாம் பேக் பண்ணி அனுப்பிட்டு இருந்தார். உடம்பு சரியில்லாமல் போகும்போது ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது எதுக்குன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஏன்னா அவருக்கும் பெருசாக சமையலில் பேச்சுலர் குக்கிங் தெரியும். இப்போது எனக்கு முடியலைன்னா மதியம் சாப்பாட்டுக்கு ஏதாவது செய்யணுன்னா அது செஞ்சுருவார். தோசை ஊற்றுறது இந்த மாதிரி ஓகே. இப்போது கட்லெட்டே பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் ரெடியாக தான் இருக்கும். நீங்கள் கட்லெட் மாதிரி போட்டு கொடுத்துட்றீங்களா ஆயிலில் ஃப்ரை பண்ணி அப்படின்னா, இல்லை எனக்கு அது தெரியாது, சரியாக வராது, அது ஒரு வேளை கரெக்டாக வேகலைன்னா அப்புறம் அவன் எப்படி சாப்பிடுவான் அப்படின்னு கொஞ்சம் அதில் பயப்படுவார். அதனாலேயே தான் நான் வந்து காலையில் என்ன ஆனாலும் எந்திரிச்சு லஞ்ச் பேக் பண்ணி ஆகணும். ஒரு வாரமாக எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம். சரி இன்னையிலேருந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும், அப்போ தான் எனக்குமே திரும்ப ரொட்டீன்குள்ளே வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி அலாரம் வச்சு எந்திரிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் மேனேஜ் பண்ணி எந்திரிச்சிட்டேன். கட்லெட்டை ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்தோம் இல்லைங்களா, அந்த மாவு கொஞ்சம் திக்காக இருக்கும். நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறம் கட்லெட் மாதிரி ஷேப் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். இன்கேஸ் ஒரு வேளை நீங்கள் ஷார்ட்ஸ் ஃபாலோ பண்ணாமல் லாங் வீடியோவில் தான் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெசிபி ஏற்கனவே ஷார்ட்ஸில் இருக்குங்க. லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். எனக்கு ஃப்ளூவோ ஃபீவரோ கோல்டோ எதுவுமே இல்லைங்க. எனக்கு வந்து பிரச்சனையே வேறு. சீஸ்னல் சேஞ்ச்னால நிறைய பேருக்கு ஃப்ளூ ஃபீவர் கோல்டெல்லாம் இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லோரும் உடம்பை பார்த்துக்கோங்க, மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. ஏன்னா இனி இந்த சீஸ்னல் சேஞ்ச் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ஒரு தடவை ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போய் வரும். அதுலேயும் இந்த ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அந்த ஒரு அலர்ஜி இருக்குது. அந்த போலன் அலர்ஜிக்கே நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். ஸோ எல்லோரும் உடம்பை பார்த்துக்கோங்க. ப்ளூபெர்ரி எடுத்து வச்சுருந்தேன். பேக்கிங் சோடா போட்டு தான் நான் க்ளீன் பண்ணுறேன் இன்றைக்கி. பேக்கிங் சோடா போட்டு வச்சுருக்க அந்த சுகர் ஷேக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க அதில் போட்டு வைக்காதீங்க துரு பிடிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணலைங்க. அதிலையே தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஓப்பன் பண்ணி கூட. அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். துரு பிடிச்சு போகிற மாதிரி எந்த இஷ்யூவும் நான் ஃபேஸ் பண்ணலை. பேக்கிங் சோடாவை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொஞ்ச நேரம் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் லைட்டாக தொடச்சி பேக் பண்ணி கொடுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி தான் ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெரி எல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. கிரேப்ஸுக்கு நான் எப்போவுமே உப்பு மட்டும்தான் போட்டு கழுவுறேன். பெர்ரிஸ்க்கு தான் நான் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறேன். சரி, இப்போ எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். திடீர்னுங்க எப்படின்னே தெரியலை, எந்த ஒரு சிம்டமுமே இல்லாமல் எனக்கு ஹெமராய்ட்ஸ் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரச்சனை தான். அதுலேயுமே நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. இன்டர்னலாக இருக்கும் சில பேருக்கு, எக்ஸ்டர்னலாக வெளியில் இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொலாப்ஸ்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பைல்ஸ் கேட்டகரி. ஆனால் கஷ்டப்பட்டுட்டேங்க. எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு. ஏன்னா இந்த பல்லு வலி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பைல்ஸ் பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு ஒரு இரிட்டேஷன் அண்ட் பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டேன். ஏற்கனவே ப்ரெக்னன்சி டைமில் எழில் வயிற்றில் இருக்கும்போது எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது. ஆனால் அப்போ வந்து எனக்கு ஃபிஷர் மாதிரி இருந்தது, ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டாக்டர் சொன்னது வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குமா அதுக்கு. ஏன்னா ப்ரெஷர் தாங்காமல் நிறைய பேருக்கு அந்த டைமில் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதுலேயும் குழந்தையோட வெயிட் வந்து அந்த யுட்ரஸில் வந்து அந்த ப்ரெஷர் போகுது இல்லையா, அதனாலேயே கீழே அந்த ரெக்டம் சம்மந்தமான பிரச்சனை வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போ வந்து எனக்கு எந்த மெடிசனும் கொடுக்கறக்கு முடியல. ஏன்னா அந்த டைமில் அப்படியெல்லாம் எடுத்துக்கவும் கூடாது. அதனால தான் துத்தி இலை அது சாப்பிட்டு நான் சரி பண்ணேன் அப்படின்னு ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ வரைக்குமே நிறைய பேர் அதுக்காக அந்த ரெமெடி சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் துத்தி இலையுமே நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்ட்டு தான் அந்த வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன்.
இப்போ இங்கேயுமே நான் அந்த பொடி மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, அந்த இலைய வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சுட்டு பவுடர் மாதிரி அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நீங்கள் அப்படியே தண்ணியில் கலந்தும் குடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி குடிச்சிக்க வேண்டியதுதான். மோர் கலந்தும் நீங்கள் குடிக்கலாம். மிக்சியில் அடிக்கும் போதுமே தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குடிச்சிக்கலாம். நல்லா தாங்க இருந்தேன். எனக்கு வந்து எந்த சிம்டமுமே இல்லை. டெலிவரிக்கு அப்புறமா சுத்தமாக அந்த பிரச்சனையே எனக்கு இல்லாமல் தான் இருந்தது. இன்கேஸ் ஒரு வேளை நமக்கு திரும்பவும் அது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த துத்தி பவுடரை வீட்டில் வச்சுருந்தேன். தேவைப்பட்டால் நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்னு. இந்த இடையில என்னாச்சு, கொஞ்சம் வெதர் சேஞ்ச் இருந்ததுங்க. திடீர்னு ஒரு நாள் நல்லா குளிரும், அடுத்த நாள் பார்த்தா உடம்பெல்லாம் அப்படியே உஷ்ணமாக இருக்கும். அந்த ஹீட், பாடி ஹீட்னாலையா எதுனாலன்னு எனக்கு தெரியலை. நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்திருப்பேன். அதுக்கு அன்றைக்கி நைட்டே அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நான் எடிட் பண்ணிவிட்டு நைட்டு நான் போய் தூங்கும்போதே எனக்கு ரொம்ப அன்ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா காலையில் ஆக ஆக நல்லா அது வந்து பல்ஜ் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. இன்டர்னலாக இல்லை, எக்ஸ்டர்னலாக வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது. காலையில் சுத்தமாக எந்திரிக்க முடியல. என்னென்னா, நடக்கவும் முடியல, உட்காரவும் முடியல. படுத்திருந்தாலுமே ரொம்ப நேரம் படுக்கவும் முடியல. இது ஒன்று சொல்லிடுறேன், முகிலுக்கு வேலண்டைன் டே செலிப்ரேஷனுக்கு இந்த மாதிரி மெயில் பாக்ஸ் மாதிரி கொடுத்து விடணும். உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு இல்லையா, எப்போவுமே நான் தான் செஞ்சு கொடுப்பேன் அவனுக்கு. ஆனால் ஒரு வேளை நமக்கு முடியாமல் நம்ம படுத்தே இருந்தோன்னா இது செய்ய முடியாமல் போயிடும் அப்படின்ட்டு நான் ஒன்று ஆர்டர் போட்டு விட்டுருந்தேன் அமேசானில், இந்த மெயில் பாக்ஸு. அவன் என்ன சொல்லியிருந்தான், அம்மா நானே இந்த தடவை செய்கிறேன்னு அவன் ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான். ஒரு வேளை பையனுக்கு செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா ஸ்கூலுக்கு கிளம்புற அன்னைக்கு என்ன எடுத்துகிட்டு போவான் அப்படின்னு எதுக்கும் இருக்கட்டும்னு இதை ஆர்டர் போட்டு விட்டுருந்தேன். நல்ல வேளை இது முன்னாடியே வந்துருச்சு. அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சும் போயிடுச்சு. அதனால நான் இதுவே எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு அப்படின்னு கொடுத்து விட்டுருந்தேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இந்த மெயில் பாக்ஸு. டாக்டர்கிட்ட அதுக்கப்புறம் உட்காந்து காரில் என்னால் போகவும் முடியாதுங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்தது. அர்ஜென்ட் கேர் போகலாம் வா வான்னு என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டுட்டே தான் இருந்தார். என்னால் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு உட்காரவே முடியல. இதில் நடந்து ரெடியாகி நான் இப்படி காரில் உட்காந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன், சுத்தமாக முடியல அப்படின்ட்டேன். அப்புறம் ஒரு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் போட்டு டாக்டர்கிட்டெல்லாம் பேசி அதுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்குது அதெல்லாம் அவங்க சொன்னதுக்கப்புறமா ஒரு மெடிசன் சொல்லியிருந்தாங்க அப்ளை பண்ண சொல்லி எக்ஸ்டர்னலாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருந்தாவே சில ஃபுட்டெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. இந்த ப்ரூன்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ப்ரூன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா ப்ரூன்ஸ்னே நமக்கு கிடைக்கும். அதுவுமே எப்போவுமே வீட்டில் நான் வச்சுருப்பேன். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு மெடிசனும் சொன்னாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு சரி ஆகலைங்க. ஆனாலும் அதுதான் எனக்கு பெரிய வருத்தமே. உடனே இது டக்குன்னு சரியாகிற விஷயமும் கிடையாதா. ஆனால் கொஞ்சமாவது எனக்கு அப்பாடா நல்லா இருக்குது, ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சது எதுனா, ஹாட் வாட்டரில் உட்காந்து எந்திரிக்கிறது தான். பாத் டப் இருக்குங்கிறனால ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உட்காந்து ஒரு நாளைக்கு 3 தடவையாவது உட்காந்து எந்திரிக்கணும். ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் ரிலீஃபாகவும் எந்த விதமான இன்கன்வீனியன்ஸும் இல்லாமல் இருந்தது எனக்கு அந்த டைம் மட்டும்தாங்க. மற்றபடி மெடிக்கேஷன்ஸு, இந்த ஆயின்மெண்ட் ஆகட்டும், மெடிசன் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம எடுத்தாலுமே உடனே இது சரியாகாது இல்லையா. மாத்திரை சாப்பிட்டு ஒரே நாள்லையோ 2 நாள்லையோ சரி பண்ணுற விஷயமும் கிடையாது. இது டைம் எடுத்து தான் சரியாகும். எனக்கு என்னென்னா கொஞ்சமாவது நம்ம நடக்க முடிஞ்சால் ஓகே, கிச்சனில் போய் ஏதாவது, ஏன்னா எனக்குமே நான் சாப்பிட்றது வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது இந்த ஸ்டேஜில். வீட்டில் தான் கொஞ்சம் பத்தியமாக சாப்பிட்டாகணும். பத்திய சாப்பாடை பசங்களுக்கோ அவர் கூட சாப்பிட்டுக்குவார். பசங்களுக்கு பத்திய சாப்பாடு கொடுக்க முடியாது. எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருந்த நானுமே ஒரு 2 நாள் கழித்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின் வந்துருச்சு. உடஞ்சி அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டேன். பெயின் கில்லர் எதுவுமே வேலை செய்யலைங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப டவுனாக தான் இருந்தேன் அன்றைக்கெல்லாம். சரி இதுக்கு மேலே முடியாது, இன்றைக்கி ஒரு நாள் பார்ப்போம், முடியலைன்னா அடுத்த நாள் காலையில் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது நம்ம ஹெல்ப் கேட்டுக்கலாம், ஏதாவது ஒன்று சமைச்சு நம்ம கொண்டு வந்து கொடுக்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். அன்றைக்கி நைட்டெல்லாம் சுத்தமாக என்னால் தூங்கவே முடியல. பட் லக்கிலேயே அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது ஓரளவுக்கு சரியாக இருந்தது. அந்த பெயின் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. அன்றைக்கி நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா போய் ஹாட் வாட்டர்லேயே தான் உட்காந்தே இருந்தேன். மேபி அதனால கூட இருக்கலாம், தெரியல. எப்படியோ அடுத்த நாள் காலையில் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருந்தது. அப்போயும் ரொம்பலாம் நடக்க முடியல. ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, உன்னால் முடிஞ்சால் நீ வந்து நின்று ஏதாவது சமைச்சு கூட, இல்லைனா நம்ம ஏதாவது ஹெல்ப் கேட்டுக்கலாம், இல்லை நான் செய்கிறேன் நீ சொல்லு அப்படின்னாரு. ஆனால் அப்படியே வந்து நான் நின்றுட்டு கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன். அப்புறம் அடுத்த நாள்லாம் நல்லாவே நடக்கிற அளவுக்கு நான் ரெடி ஆகிட்டேங்க. ஆனால் வீடு அப்படியே அப்சைட் டவுனாக தான் இருந்தது. முகில் என்னை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
அதுலேயும் முகிலுக்கு எப்படின்னா காலையில் ஸ்கூலுக்கு எந்திரிச்சு போகும்போதும் நான் இருக்க மாட்டேன், அவன் வீட்டுக்கு வரும்போதும் நான் மாத்திரை போட்டு தூங்கிட்டு தான் இருப்பேன். அதனாலேயே அவன் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அம்மா எப்போ எந்திரிப்பாங்க. அவனுக்கு என்னென்னா இப்போ நான் விட்டுட்டு எங்கேயாவது வெளியில் போகிறேன், இல்லை ஏதாவது வேலை இருக்குது, வீடியோஸ்க்கே நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இல்லை அப்படின்னா கூட அவன் கண்டுக்கவே மாட்டான். ஆனால் அம்மா உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அவனுக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் விட்டு வரும்போது அம்மா ரெடி ஆகிட்டாங்களாப்பா, அம்மா ரெடி ஆகிட்டாங்களாப்பா அப்படின்னே தான் கேட்டுக்கிட்டு இருப்பான். எழில் குட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கான் அப்படிங்கிறனால அவங்க அப்பா எனக்கு வந்து மெடிசன் கொடுக்கும்போது ஆயின்மெண்ட் எல்லாம் இது பண்ணும்போதெல்லாம் அவன் கூட வருவான், பார்ப்பான், போவான். அதனால் அவனுக்கு வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் எல்லாம் இல்லை. முகில் சார் தான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அப்படியே ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கெல்லாம் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் நான் பேக் பண்ணி கொடுக்குறப்ப அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. இது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். ஏன்னா அவ்வளோ கமெண்ட்ஸுங்க. நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப டவுன் ஆகி நான் உட்காந்துருந்தேன், சுத்தமாக வலியும் தாங்கிக்க முடியல, பசங்களையும் பார்க்க முடியலையேங்கிற கில்ட்டு இதெல்லாம் இருந்தப்போ எனக்கு வந்துட்டு இந்த பாசிட்டிவிட்டி அதை ஃபுல்லாக கொடுத்தது உங்கள் கமெண்ட்ஸ் மட்டும்தான். டேக் கேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு நீங்கள் முடிச்சிருந்துருக்கலாம். அதை கூட நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அத்தனை கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் ஒவ்வொருத்தவங்களோட கமெண்ட்டையுமே நான் திரும்ப திரும்ப படித்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அதுலேயும் ஒரு சிஸ்டர்லாம் நான் கோவிலுக்கு போயிருந்தேன், உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்க பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா நான் என்ன பிரச்சனைனே சொல்லலை, வெறும் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதோடு தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் என்னன்னே தெரியாமல் எனக்காக நீங்கள் இந்தளவுக்கு அக்கறை எடுத்து எனக்காக இதெல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். நான் எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டேன் அப்படிங்கிறது இப்போ நான் வாக்கிங் பண்ணுறதுலேயே தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா சுத்தமாக இதிலெல்லாம் நடக்கவே முடியாது. அதனால் இப்போ நான் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டேன். வாக்கிங் பேட் பற்றி கூட நிறைய பேர் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஈஸி தாங்க. இது பெருசாலாம் நம்ம எதுவுமே ஃபீச்சர்ஸ் அப்படின்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இல்லை. ஸ்டார்ட், பாஸ் இருக்கும், ஸ்டாப் இருக்கும். ஆனால் மாமிஸ் நமக்கு வந்து இந்த பாஸ் பட்டன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா குட்டி பசங்களை வச்சுட்டு நம்ம எப்படி இதில் நடக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அவங்க விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க சைடில். ஏதாவது ரொம்ப முக்கியமாக அவசரமாக நம்ம போயே ஆகணும் அப்படிங்கிறப்ப பாஸ் பண்ணிவிட்டு நான் போயிட்டு வந்துடுவேன். மற்றபடி அவன் ஏதாவது விளையாண்டுட்ருப்பான், நான் அப்படியே நடந்துக்கிட்டு தான் இருப்பேன். மோஸ்ட்டாக அவங்க அப்பா ஆஃபீஸ் ஒர்க் முடித்து வர்ற டைமுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அவர் வந்தாருன்னா கொஞ்சம் அப்படியே பார்த்துக்குவார். இதில் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸு, டைமு, ஸ்பீடு எல்லாமே காமிக்கும். கேலரிஸ் அதுவுமே காமிக்கும். ஆனால் ஸ்டெப்ஸ் வந்து கவர் பண்ணாது. நீங்கள் வந்து தனியாக வாட்சோ இல்லைனா மொபைலையோ நீங்கள் ட்ராக் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ கூட பாருங்கள், நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன், சைடில் அங்கே ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஹெல்த்தை நம்மளால் டேக் கேர் பண்ணிக்கவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம லைஃப் ஸ்டைலையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். ஹெல்த்தியாக சாப்பிட்றதுலேருந்து நமக்குன்னு ஒரு ரொட்டீன் செட் பண்ணுறது எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது அந்த ஏஜ் 30+ ஆகும்போதே நமக்கு அந்த ரியலைசேஷன் வரணும். நீங்கள் என்னையவே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இத்தனையும் ஃபாலோ பண்ணாலுமே எங்கிருந்து தான் திடீர்னு உடம்புல இப்படி பிரச்சனை வருதுன்னே தெரியாத அளவுக்கு தான் இருக்குது. அப்போது எதையுமே நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போனதுக்கப்புறமா நம்ம ஹெல்த்தை கான்சென்ட்ரேட் பண்ணி அதனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஓரளவுக்கு நம்ம இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல ஃபோக்கஸ் பண்ணாதான் இன்னும் வயசு ஆக ஆக உடம்பு சரியில்லாமல் இப்படி போனால் கூட அந்த ஸ்டாமினா நமக்கு இருக்கும். அதிலிருந்து ரெக்கவர் ஆகி நம்ம சீக்கிரமாக வர முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக டைம் கிடைக்கிறதில்ல, எங்களுக்கும் ஆசை தான் அப்படின்லாம் நீங்கள் கண்டிப்பாக ரீசன்ஸ் வந்து இருக்கும், இல்லாமல்லாம் இல்லை. இப்போ கூட பாருங்கள், நான் நடக்கிறப்ப அவர் பார்த்துக்கிட்டாரு. கடைசியாக ஒரு மீட்டிங் கூட இருந்தது, அதை அட்டன் பண்ணிக்கிட்டே தான் அவனை பார்த்துக்கிட்டாரு. இப்போ நான் இறங்கிட்டேன், இனி அடுத்து அவர் கொஞ்சம் நேரம் இதில் ஜாகிங் பண்ணுவார். மைல்டு ஜாகிங் கூட இதில் பண்ணிக்கலாம். இந்த பவர் ப்ளக்கை எப்போவுமே நாங்கள் கழட்டி வச்சுருவோங்க. ஏன்னா எழில் அதில் ஏறி நின்றுவான். அப்படி பவர் ப்ளக் இருந்தது அப்படின்னாலுமே ஒரு ரெட் கலரில் ஒரு சென்சார் மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே ஒரு மேக்னெட் மாதிரி இருக்கும். இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா எரர் தான் காமிக்கும் மிஷினில். அவன் என்ன பட்டன் அமுத்தினாலும் ஒர்க் ஆகாது. திரும்பவும் அதை மாட்டினா தான் பவர் வரும். ஸோ இல்லைனா அந்த கீழே இருக்க ப்ளக்கையுமே நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். அதனால் குழந்தைங்களுக்கு நினச்சலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த ஸ்டெப்ஸ் வந்து காலையிலிருந்து நான் இப்போ வரைக்கும் நடந்ததுங்க. 8122. இதுவே கம்மி தான். 11K ஸ்டெப்ஸ் கவர் ஆகணும் வாங்க ஒரு நாளைக்கு. நான் அதுலேயே கம்மியாக தான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கேங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது தைப்பூசத்தன்னைக்கு பழனியில்
பெரிய நாயகி அம்மன் கோவிலுக்கு முன்னாடி தேர் வரும். அப்போ எடுத்த வீடியோ தான். நிறைய பேர் பழனி போயிருக்க முடியாது. ஸோ அவங்களுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். சின்ன தேர் 2 வரும், பெரிய தேருமே இருக்கும். சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு. அதனால் இதுதான் எங்கள் ஊர் தேர். மலை கோவிலில் இப்போல்லாம் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் கீழே இங்கே பெரிய நாயகம்மன் கோயிலுக்கு முன்னாடி தேர் போனப்போ வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நம்ம வியூவர்ஸ்க்காகவும் தான். யாரெல்லாம் பழனிக்கு போக முடியலையோ பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நான் பர்த்டே விஷஸுமே வந்து சொல்லிடுறேன். நல்லாயிருக்கும். காவடியெல்லாம் கூட ஆடிருப்பாங்க. பின்னாடி யானை கூட வரும். ஸோ அப்படியே பார்த்துட்டே இருங்க. நான் பர்த்டே விஷஸ் எல்லாருக்குமே நான் சொல்லிடுறேன். சத்யா பெங்களூர்லேருந்து February 8 அன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே. தீபக் ராஜ் அவங்களுக்கு February 14. உத்திஷ் சாய்குட்டி அவங்களுக்கு February 7. எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கூட தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். பிரியான்னு ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரேண்டமாக தான் உங்கள் வீடியோ ஒரு நாள் எனக்கு வந்துச்சு. அப்படி தான் நான் பார்த்தேன். ஆனால் பார்த்து பிடிச்சு போய் 4 நாளில் எல்லா வீடியோவையும் நான் பார்த்து முடிச்சிட்டேன். இது வரைக்கும் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் எதையுமே நான் ஃபாலோ பண்ணதே இல்லை. பட் என்னன்னு தெரில, உங்கள் வீடியோஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரியா. இது வந்து ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டான ஒரு மெசேஜ் நீங்கள் கொடுத்தது. ரொம்ப 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 தேங்க்யூ. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா அங்கே இருக்கிறதுனால அப்படின்னு. கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேங்க. ஆனால் எனக்குமே இதெல்லாம் ஒரு ட்ரீட்டு தான். வீடியோ மூலமாக பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ இப்போ ஓரளவுக்கு நான் நார்மல் ஆகிட்டேன் அப்படிங்கிறனால ரெகுலராக விலாக்ஸ் உங்களுக்கு வரும். லாஸ்ட் வீக் மட்டும்தான் மிஸ் ஆயிருச்சு. ஸோ சாரி ஃபார் தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, கண்டிப்பாக நிறைய பேர் டிஎம்மில் மெடிகேஷன்ஸ் பற்றி கேட்பீங்க. என்னோடய சின்சியர் அட்வைஸ் என்ன அப்படின்னா, டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் எதையுமே நீங்கள் வாங்கி சாப்பிடாதீங்க. முக்கியமாக இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறாங்க, யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க, அது யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க யார் சொன்னாலும் அவங்க சொல்கிறாங்கங்கிறக்காக ஒரு மெடிசனையோ இல்லை ஒரு ஆயின்மெண்ட் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த யூடியூபரோ இன்ஃப்ளூயன்சரோ டாக்டராக இருக்காங்க, ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் அவங்கள நம்பலாம். மற்றபடி வேறு யார் பேச்சையும் கேட்காதீங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எதையாவது வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. அதுலேயும் இன்னொன்று, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப நான் இது சாப்பிட்லாமாக்கா, குழந்தைக்கு நான் இது கொடுக்கலாமாக்கான்னு நீங்கள் கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் பக்கு பக்குன்னு தாங்க இருக்குது ஏதாவது சொல்கிறதுக்கே. ஏன்னா இது எல்லாமே டாக்டரோட கன்சல்டேஷன் ரொம்ப அவசியம். எப்படியுமே ஒரு செக்கப் போக தான் போகிறீங்க. இல்லைனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் மந்த்லி செக்கப் இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் வேக்சின்லாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்த்லி போயிட்டு தான் இருக்க போகிறீங்க. அப்போ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு பேப்பர்லேயோ இல்லை மொபைல்லையோ நோட் பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காந்து கன்சல்டேஷன் டைமில் இது எல்லாத்தையும் கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அப்படி ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, டாக்டருங்களால் பேச முடியலன்னா தனியாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கூட நீங்கள் போய் இதை பார்த்து பேசிக்கோங்க. அதுதான் எப்போவுமே நல்லது. இந்த மாதிரி விஷயத்துலலாம் எந்த யூடியூபரையும் எந்த இன்ஃப்ளூயன்சரையும் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. அநியாயத்துக்கு ரொம்ப அட்வைஸை போட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அடுத்த வாரம் வேறு ஒரு vlogல பார்க்கலாங்களா? டாடா, பாய்.